பிரித்தானியாவில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு இலங்கையின் பாகத்திற்கும் இப்பொழுது ஸ்பாட் ஆன் மணி மூலம் பணம் அனுப்ப முடியும். பயங்கர யுத்தம் ஒன்று ஏற்படும் போது நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகளை சமாளிக்கும் வகையில் ரோமியோ ரக உலங்கு வானூர்திகளை அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு இந்தியா முடிவு செய்துள்ளது. இந்த உலங்கு வானூர்திகள் மத்திய பாதுகாப்பு படைகளுக்கு அவசியம் தேவை என கூறப்பட்டு வந்தது. இதையடுத்து ரோமியோ உலங்கு வானூர்திகளை அமெரிக்காவிடமிருந்து வாங்க மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டு வந்தது. சிங்கப்பூரில் நடைபெற்ற மாநாட்டின் போது இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடியும் அமெரிக்க துணை அதிபர் மைக்கேல் பென்ஸும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த நிலையில் இந்தியாவுக்கு தற்போது 24 MH-60 ரக பன்முகத்தன்மை கொண்ட ரோமியோ சிகாக் உலங்கு வானூர்திகள் தற்பொழுது தேவை என்பதை உணர்ந்து விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியுள்ளது. இது அமெரிக்கா காட்டிய பச்சை கொடியாகவே பார்க்கப்படுகின்றது. ரோமியோ உலங்கு வானூர்திகள் கடலில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளிலும் அவசர காலங்களில் கப்பலுடன் இணைத்து பயன்படுத்தவும் உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரிட்டனின் பழைய கடல் கிங் ஹெலிகாப்டர்களில் இல்லாத புதிய தொழில்நுட்பங்கள் இவற்றில் உள்ளன. இவற்றிற்கு மாற்றாக இந்த ரோமியோ உலங்கு வானூர்திகள் உபயோகிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை எல்லை பகுதிகளில் இடம்பெறும் போருக்கு இந்த ரோமியோ வகை ஹெலிகாப்டர்கள் பயன்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தான் படைகளை சமாளிக்கும் வகையில் இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக தனது படை நிலையினை பலப்படுத்தி வருவதால் எதிர்காலத்தில் பாகிஸ்தான் எடுக்கப் போகும் முடிவு என்னவாக இருக்கும் என்பது தொடர்பில் படைத்துறை ஆய்வாளர்கள் மத்தியில் பெரும் சந்தேகம் எழுந்துள்ளது. அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.